இன்றைக்கி நம்ம ஸ்டைலில் ஒரு டைம் மட்டன் குழம்பு வச்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. வீடே கம கம கமன்னு வாசம் தூக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ தாங்க மட்டன் எடுத்திருக்கேன். இந்த 1/4 கிலோ மட்டனை 1க்கு 2, 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மல்லி, சோம்பு, ஜீரகம், மிளகு, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, பூ, அப்புறம் இதுக்கு பேர் எனக்கு தெரியலங்க. இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா லைட்டாக கடாயில் எண்ணெய் விட்டு இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுக்கும்போது அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும், இல்லைன்னா சீக்கிரம் கரிஞ்சிடும். அதனால் சிம்மில் வச்சே நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொரியிற ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்களா, நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம இதை மாற்றிடலாங்க. அப்புறம் நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை இதெல்லாம் நம்ம ஆடி ஒழிச்சு வச்சுருக்கோம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதே எண்ணெயிலே போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லபடியாக வறுப்போம். இந்த ஸ்டேஜில் இப்போது நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம இது கூட 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதையும் இது கூட சேர்த்திக்கிறேங்க. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். உப்பு போட்டோம் அப்படின்னா வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். அதுவும் இல்லாமல் நீங்கள் சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு குழம்போட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ அவ்வளோதாங்க, வதங்கிருச்சு. இப்போ அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி வச்சோம் பார்த்திங்களா அந்த மசாலா, மல்லி எல்லாம் போட்டு, இப்போ நம்ம இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாங்க. இந்த மாதிரி ஓட்டினதுமேனு இது கூடயே நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியெல்லாம் இது கூடயே போட்டு, இது கூட மட்டன் மசாலா பொடியும் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம இதை கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு குக்கர் வச்சு இது கூட நல்லெண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெயில் பண்ணுறப்ப தான் குழம்பு நல்லாயிருக்கும். நீங்களும் நல்லெண்ணெயில் ட்ரை பண்ணுங்கள். இது கூட கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு 2 பட்டை, அது கூட நம்ம மட்டன், கறிவேப்பிலை இதை 2யும் ஒன்றா போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே மட்டன் ஓரளவுக்கு நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் கறி சீக்கிரமாக வேகும். நல்லா கிண்டி விடுங்க. இது கூடயே நம்ம கொஞ்சமாக இஞ்சி தட்டி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்திக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. கறி நல்லா சுருண்டு வரணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ பாருங்கள், கறி நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை நம்ம இது கூட சேர்த்திக்கலாங்க. ஃபஸ்ட்டு மசாலா மட்டும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜார் அலசி உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா அப்போ தான் சிக்கனில் மட்டனில் மசாலா நல்லா சாந்து வருங்க. இப்போ நம்ம இது கூட மிக்ஸி ஜார் அலசி தண்ணியை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக வரமிளகாய் தூள் போட்டுக்கோங்க காரத்துக்கு. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டு உங்களுக்கு உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இனி குக்கரை மூடி வச்சு ஒரு 7-8 விசில் விட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்டைலில் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இன்னொரு அடுப்பில் சாப்பாடுமே வடிக்க போகிறேன். சாப்பாடுமே வெந்துருச்சு. இதே மாதிரி ஒரு டைம் மட்டன் குழம்பு வச்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது இல்லைங்களா? டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது சூடு சாப்பாட்டில் கொஞ்சமாக குழம்பு ஊற்றி அப்படியே சாப்பிடும்போது இருக்க டேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, வேறு லெவலுங்க.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.